ஒரு அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற 16 வயது பையன் தனது குடும்பத்துடன் ஒரு பழைய வீட்டிற்கு குடிபெயர்ந்தான். அந்த வீடு மிகவும் பழமையானது. இரவில் தரை மரங்கள் கிரிக் கிரிக் என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மாலை அர்ஜுன் வீட்டின் ஸ்டோர் ரூம் உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். அங்கெல்லாம் பழைய பெட்டிகள், தூசி, சிலந்தி வலைகள். அப்போது அவன் கண்களுக்கு ஒரு பழைய பொம்மை பட்டது. அது ஒரு உடைந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தது. பொம்மைக்கு பழுப்பு நிற குழப்பமான முடி, வெள்ளை உடை, உடைந்த கண்ணுகள். அந்த உடையில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆனபெல். அர்ஜுன் அதை பார்த்து சிரித்தான். இதென்னடா இவ்வளவு பயங்கரமாயிருக்கே என்று சொல்லி அந்த பொம்மையை தனது அறைக்கு கொண்டு போனான். அந்த இரவு 12:03 மணி. அர்ஜுன் திடீரென விழித்து கொண்டான். அவன் ஒரு சத்தம் கேட்டான், டாப் டாப் டாப். அவன் மெதுவாக மேசை பக்கம் பார்த்தான். அவன் வைத்த இடத்தில் பொம்மை இல்லை. இப்போது அது அர்ஜுன் படுக்கையை பார்த்தபடி இருந்தது. அர்ஜுன் பயந்தான். இதென்னோட கற்பனைதான் என்று நினைத்து மீண்டும் தூங்கிவிட்டான். அடுத்த நாள் இரவு மீண்டும் 12:03 மணி. அதே சத்தம், டாப் டாப் டாப். அர்ஜுன் கண்களை திறந்து பார்த்தான். இந்த முறை ஆனபெல் பொம்மை கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தது. அர்ஜுன் மிகவும் பயந்தான். அவன் உடனே அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டான். இங்கதான் இரு என்று கோபமாக சொன்னான். ஆனால் அந்த இரவு மீண்டும் 12:03 மணி. அர்ஜுன் கண் திறந்தான். அறை மிகவும் குளிராக இருந்தது. அவன் மெதுவாக கீழே பார்த்தான். அங்கே ஆனபெல் பொம்மை அவன் படுக்கையின் பக்கத்தில் உட்கார்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தது. அதன் தலை மெதுவாக வளைந்தது. பிறகு ஒரு மெதுவான குரல் கேட்டது, என்னை அங்கிருந்து ஏன் எடுத்தாய்? அடுத்த நாள் காலை அர்ஜுனின் பெற்றோர் அறைக்குள் வந்தார்கள். அர்ஜுன் அங்கே இல்லை. அந்த படுக்கையில் மட்டும் ஆனபெல் பொம்மை அமைதியாக உட்கார்ந்திருந்தது. அதன் உடையில் புதிய பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆனபெல்.